இந்திய அணியின் வருடாந்திர ஒப்பந்த பட்டியலிலிருந்து சில முக்கிய வீரர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக புஜாரா, யுஸ்வேந்திர சகல், ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷன் போன்ற வீரர்கள் உள்ளனர். இவர்களில் குறிப்பாக ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷனை பார்த்தோம் என்றால், ஸ்ரேயஸ் ஐயர் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை. எனவே இவரை இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியிலிருந்து நீக்கி டொமஸ்டிக் கிரிக்கெட்டான ரஞ்சி டிராஃபியில் விளையாட பிசிசிஐ அறிவுறுத்தியது. ஆனால் இவர் எனக்கு முதுகுவலி இருப்பதால் என்னால் ரஞ்சி டிராஃபியில் விளையாட வாய்ப்பில்லை என்று தெரிவித்திருந்தார். எனவே என்சிஏ ரிப்போர்ட் பிசிசிஐக்கு அளித்த தகவல் என்னவென்றால், அவர் ஃபிட்னஸுடன் தான் இருக்கிறார் என்று தகவல் அளித்துள்ளது. எனவே இதுபோன்ற செயல்களால் பிசிசிஐக்கு விரும்பத்தகாத ஒன்றாக உள்ளது. அதேபோன்று இஷான் கிஷனை பார்த்தோம் என்றால், குறிப்பாக ஆசிய கோப்பை தொடரில் இருந்து சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் தொடர் வரை இந்திய அணியுடன் தான் அவர் பயணித்து வந்தார். ஆனால் அவருக்கு இந்திய அணியில் பிளேயிங் 11 வாய்ப்பு கொடுக்கவில்லை. வாய்ப்பு கொடுத்த நேரங்களில் சிறப்பாக விளையாடியுள்ளார். குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 போட்டியில் நல்ல பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினார். அவருக்கு பிளேயிங் 11 இடம் கிடைக்காத விரக்தி மற்றும் மனசோர்வு காரணமாக சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் தொடரின் பாதியிலிருந்து திரும்பினார். அதன் பின்னர் அவரை பிசிசிஐ ரஞ்சி டிராஃபியில் விளையாட அறிவுறுத்தியது. ஆனால் அவர் IPL தொடருக்கு தயாராகும் வகையில் ஹர்திக் பாண்டியாவுடன் பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார். எனவே இதுபோன்ற செயல்களால் ஒழுங்கு நடவடிக்கை காரணங்களால் ஒப்பந்தப்படியில் இடம்பெறுவதற்கு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம். எனவே இது குறித்து ரவி சாஸ்திரி பேசுகையில், கிரிக்கெட்டை பொறுத்தவரை கம்பேக் கொடுப்பதில் தான் வெற்றியே இருக்கிறது. கடுமையாக உழையுங்கள், மீண்டும் பலமான வீரர்களாக கம்பேக் கொடுங்கள். இருவரும் திறமசாலிகள் தான். என்னென்ன சாதனை படைத்தீர்கள் என்பது அனைவருக்குமே தெரியும். ஸ்ரேயஸ் ஐயர் உலகக்கோப்பையில் கூட 530 ரன்கள் அடித்திருக்கிறார் என்று ரவி சாஸ்திரி அறிவுரை கொடுத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இச்சூழலுக்கு பிறகு ஸ்ரேயஸ் ஐயர் ரஞ்சி டிராஃபியில் மும்பை அணிக்கு விளையாட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அணிக்கு எதிராக செமிஃபைனலில் விளையாட உள்ளார். அது மட்டுமல்லாமல் ஊதிய ஒப்பந்தத்தில் இல்லை என்றால் இந்திய அணியில் விளையாட வாய்ப்பு இல்லை என்ற விதி எதுவும் கிடையாது. ஆகையால் ரசிகர்கள் வருத்தப்பட தேவையில்லை.